கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திங்கட்கிழமை விசுவாவசு வருடம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 2025 வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:39 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். திதி மாலை 6:18 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 முதல் 7 வரை, பிற்பகல் 1 முதல் 2 வரை, மாலை 3 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சூரியன் சுக்கிரன், துலாமில் புதன் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. இன்றைய நாள் முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன். மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணம் வரவு சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுய தொழில் புரிபவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய கிரக அமைப்பு மிதுன ராசிக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிக அற்புதமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் அற்புதமான நாளாக சிம்ம ராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு கன்னி ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனினும் செலவுகள் மட்டும் சற்று கூடுதலாகவே இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம்.
புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. பேசும்பொழுது நிதானமாக பேச வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாகவும், பயணம் மேற்கொள்ளும் பொழுது மிகுந்த கவனத்துடனும் செயல்பட வேண்டும். தனுசு தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு சிறப்பாக இருப்பதால் உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவர் மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு நல்லபடியாக உருவாகும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம் கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் கடகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு, கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம் இது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வைக்க வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.